ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போக முடியாது, குழந்தைய விட்டுட்டு போக முடியாது, குழந்தையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் சம்பாதிக்க ஒரு வழி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இது ஒரு உஷாரான பதிவு. ஏன்னா வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பல பெண்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பேஜஸில் ஏதாவது ஒரு ஜாப் நம்ம கிடைச்சிடாதா வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண், ஸோ ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க, கை குழந்தை வச்சிருக்கிறோம். குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது ஒரு சார் மட்டும் இருக்கு. நம்மளும் சம்பாதிச்சா பண்ண முடியுமா, பண்ணால் குடும்பத்தில் கொஞ்சம் வருமானம் அதிகரிக்குமே அப்படின்னு நினைச்ச ஒரு பெண்மணி அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடு வருது அவங்களுக்கு. என்ன ஆடுனா, விண்ணப்பித்த 30 நிமிடத்தில் வீட்டில் இருந்து வேலை ரெடி, மாதம் 8 நாட்கள் விடுமுறை. அடுத்த ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், பிராக்கெட்ல பெண்கள் மட்டும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. கீழே பகுதி நேரமாக 15,500 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, முழு நேரமாக 28,500 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ பகுதி நேரம் 15,500, முழு நேரம் 28,500. தமிழ் தெரிந்த நபர்கள் மட்டுமே உங்கள் பெயர் மற்றும் முகவரியை வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் பகிரவும் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த நம்பருக்கு அந்த பெண்மணி கான்டாக்ட் பண்ணுறாங்க. பண்ணதுமே வேற ஒரு பெண் பேசுகிறாங்க. அந்த பெண் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ நானும் ஒரு கை குழந்தை வச்சுருக்கேன், நானும் குழந்தை வச்சுருக்கேன், நானும் வீட்டில் இருந்தபடி சம்பாரிச்சிட்டு இருக்கேன், வாரம் 5,000 ரூபாய்க்கு மேலே நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஸோ நீங்களும் இப்படி சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை வருது. என்ன வேலைன்னு, டெலிகாலிங் ஒர்க் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ டெலிகாலிங் ஒர்க்னா பரவாயில்லையே, நம்ம பார்ட் டைமாக செஞ்சிடலாமே நினச்சிட்டாங்க இவங்க. நினச்சிட்டு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு கேட்டவுடனே ஃபஸ்ட்டு 200 ரூபாய் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நம்பருக்கு, நான் சொல்கிற நம்பருக்கு பே பண்ணி விடுங்க, ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் விவரமாக சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண்மணியும் 200 ரூபாய் கட்டி ஜூம் மீட்டிங்க்கு போகிறாங்க. போன உடனே இந்த லிங்க் அவங்களுக்கு வந்துடுது. என்னன்னா, இன்ஃபினிட்டி டீம் இஸ் இன்வைட்டிங் யூ டு அ ஸ்கெடியூல்டு ஜூம் மீட்டிங் அப்படின்னு போட்டு வந்துடுது. ஜூன் 2, 2026 4:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூம் மீட்டிங்கில் போகிறாங்க. போன உடனே ஒரு கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் ஒரு நபர் பேசுகிறாங்க. அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு குறிப்பிடப்படுதுன்னா, அந்த ஜூம் மீட்டிங்கில் டிரான்ஸ் இந்தியா கார்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆஃபீஸ் சுற்றி காட்டுறாங்க அவங்க கேமரா, அவங்க வீடியோலேயே பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இமேஜஸ்லாம் காட்டுறாங்க. இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறாங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, பைக் வாங்கியிருக்கிறாங்க, உங்களை மாதிரி பல பெண்கள் ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க, எல்லாம் இங்கே சம்பாரிச்சு தான் வாங்கியிருக்கிறாங்க. சரி, என்ன சம்பாதனை என்ன பண்ணணும்னு கேட்டவுடனே, நீங்கள் டெலிகாலிங் பண்ணி உங்க 2 பேரும் அவங்க கீழே சேர்த்து விடணும். அப்படி 2 பேரும் நீங்க சேர்த்து விடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, விருப்பம் இல்லை, ஒன்றும் பரவாயில்ல, நீங்க உடனடியாக 200 ரூபாய் ஃபர்ஸ்ட் பே பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்ணி முடிச்சு போனை, இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை ரெஃபர் பண்ண அந்த பெண்மணி கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா, எல்லாம் பேசிட்டீங்களா. அந்த பெண்மணியுடைய பெயர் சுடர்மதி அப்படிங்கிற பெண்மணி. இவங்க பணம் போட்டது யாரு பேர்லன்னு பார்த்தீங்கன்னா, சபரீஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய நம்பருக்கு தான் பணம் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபோன் போட்டு, பார்த்தீங்களா, நீங்கள் பேசிட்டீங்களா, நானும் குழந்தை வச்சிருக்கேன், நானும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண உடனே 200 ரூபாவை அடுத்த 200 ரூபாய் இந்த பெண்மணி பே பண்ணுறாங்க. பே பண்ணிட்டோடனே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜ்குள்ளே வந்துட்டீங்க. என்ன ஸ்டேஜ்னா, ஆல்ரெடி நாங்கள் ப்ரொமோஷன்லாம் பண்ணி நிறைய பேர் ஃபாலோ அப்பில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள அவங்களுக்கு கீழே சேர்த்து விட்டுறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்து விட்டுறேன். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, 11,900 ரூபா நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த காசை கட்டணும் அப்படின்னு கேட்டவுடனே, உங்கள் கிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டிஷர்ட் கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷர்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும், அது வாங்கினா தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி கணக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி அதையும் அந்த அம்மா பணம் கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் ஒன்றும் திரும்ப ஃபோன் போட்டு, கம்மியாக கட்டிட்டீங்க, ஆக்சுவலாக இப்போ ரேட் ரிவைஸ் பண்ணிட்டாங்க, மொத்த அமௌண்ட் 13,900 ரூபா அமௌண்ட்டு மொத்தம், நீங்கள் இது வரைக்கும் 14,900 கட்டிருக்கிறீங்க, ஒரு 400 ரூபாய் கட்டிருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா 1,600 ரூபாய் நீங்கள் உடனே கட்டுங்க, அதை கட்டினாதான் நீங்கள் உள்ளே வருவீங்க, இல்லைன்னா நீங்கள் கட்டின காசு மொத்தமும் போயிருன்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தினவுடனே அதையும் இந்த அம்மா கட்டுறாங்க.
கட்டினவனே மொத்தம் கட்டின அமௌண்ட்டு 13,000 கட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 13,000க்கு என்ன கிடைக்கும்னா ஒரு டிஷர்ட் கிட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிச்சு சரி இப்போ நான் என்னதான் வேலை பண்ணோம் அப்படின்னோடனே இப்போ நாங்கள் உங்கள் டேட்டா பேஸ் கொடுத்துருவோம். டேட்டா பேஸ் கிட்ட கூட சேர்ந்து வந்துடும். ஸ்கிரிப்டு உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பாக அமுச்சு விட்ருவோம். நீங்கள் அந்த டேட்டா பேஸ்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ளஸ் ஆல்ரெடி வந்து நாங்கள் ப்ரொமோஷன்லாம் போட்டு வச்ச டேட்டா பேஸ் எனக்கு கிடச்சிருக்கு, அந்த நம்பர்ஸ்லாம் அனுப்பி விட்ருவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த சுடர்மதி அப்படிங்கிற பொண்ணு ஃபோன் போட்டு இந்த ஜூம் மீட்டிங்க்கு நீங்கள் வாங்கன்னு கேன்வாஸ் பண்ணாங்களோ நீங்கள் அதே மாதிரி பண்ணால் மட்டும் போதும். இதுதான் ஒர்க்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க, கை குழந்தை வச்சிருக்கிறேன். ஸோ கை குழந்தை வச்சிருக்கிறேன்ற ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு கை குழந்தை நானும் குழந்தை வச்சிருக்கேம்மா, நான் வந்து கணவர் இல்லாமல் நானே வந்து சொந்தமாக காலில் ஊனி நிற்கிறேன், வாரம் 5,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி அதுக்கு ஸ்கிரிப்டே கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே இந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீங்கள் வர வைக்கணுன்றதான் மேட்ரு. நீங்கள் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயே என்ன போட்டாங்கன்னா பெண்கள் மட்டும்னு போட்டாங்க. ஸோ ஆண்கள் போய் சேர முடியாது, பெண்கள் மட்டும்தான் உள்ள சேர முடியும். அந்த பெண்கள் மேக்ஸிமம் எப்படியா இருப்பாங்க, ஒன்று வயசானவங்களா இருப்பாங்க, இல்லை குழந்தைச்சலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த ட்ரம்ப் கார்டை வச்சு ப்ளே பண்ணி உள்ளே சேர்க்க வைக்கிறது அவங்க பிளான். அப்போ இவங்க நினைக்கிறாங்க நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் கட்டின காசை திருப்பி கொடுத்தா எனக்கு போதும், நான் எப்படியாச்சும் நான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க. அப்பொழுது அவங்க ஃபோன் போட்டு அந்த காசை கட்டின சபரீஷ் அப்படிங்கிறவங்கிட்ட கேட்குறாங்க. எப்போ கேட்குறாங்க? 11,900 ரூபாய் கட்டின பொழுது ஃபோன் போட்டு கேட்குறாங்க, இல்லைங்க வேண்டாங்க எனக்கு பயமாக இருக்குன்னு. நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், நீங்கள் கட்டின காசு அவங்க திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க கம்பெனிலேருந்து, நீங்கள் இந்த திரும்ப அந்த காசை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் குடும்பம் பாருங்கள், இவங்க ஜிஎஸ்டி வாங்கி வச்சிருக்கிறாங்க, அந்த அவங்க மேலே போகிறேன் பாருங்க. ஆனால் இந்த கட்டக்கூடிய பணம் அப்படிங்கிறது சபரீஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போகுது. எப்படி சபரீஷ் அக்கௌண்ட் பணம் போட முடியும்? ஒரு கம்பெனிக்கு வரவு வைக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அவர் அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கான ஜிபே ரெசிப்டாகவும் நான் காட்டியிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ அடுத்தது இந்த அமௌண்ட்டையும் கட்டிட்டு ஃபுல் அமௌண்ட்டுக்கும் ரெசிப்ட் எங்கேருந்து வரும் கேட்டு ரெசிப்ட் நாங்கள் உருவாக்கிட்டோம், நாங்கள் வந்து நீங்கள் பணம் திருப்பி தர மாட்டோம்னு சொல்லிட்டு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ இந்த பணம் போட்டு இவ்வளவு பணம் கட்டினதுக்கு அப்புறம் ஏதோ இந்த பிசினஸ் தப்பா இருக்கே, நம்ம ஏமாத்தப்பட்டோமோ அப்படின்னு உணர்வு பெண்ணுக்கு வந்ததுமே அந்த சுடர்மதி கால் பண்ணி பேசுறாங்க. உன் நம்பி தானம்மா நான் வந்து பணம் கட்டினேன், உன் நம்பி தான் நான் அந்த ஜூம் மீட்டிங் போனதுக்கு இந்த பொண்ணு வந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களாம். அடுத்தது இந்த பெண் என்ன பண்றாங்க, சபரீஷு கால் பண்ணி பேசுறாங்க. பேசும்பொழுது அவர் எப்படி எகத்தாலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. வாசன் பேசுறேன் சார். சொல்லுங்க, கேக்குது சார். சுடர்மதி மேம் எதுவும் கால் பண்ணாங்களா? புரியல சார். நான் சுடர்மதி மேம் சேர்த்துட்டு தானே உங்களுக்கு சேர்ந்தேன், சுபாஷினி. ஆமா சார், எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு சார், என் அமௌண்ட் எனக்கு திருப்பி அனுப்பிடுங்க சார். அதுக்கு என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அது அவங்க வீட்டுல ஃபோன் பண்ணி அவங்க போன நாசமா போயிடும் பேசிருக்கீங்க, நீங்க போது நல்லா இருக்கு அதை பேசிட்டு என்ன பிரச்சனை புரியல. அவங்ககிட்ட எங்க உண்மையே சொல்லிருக்காங்கல்ல சார், இப்படித்தான் இருக்கும் சொல்லவே இல்லையில. அது என்கிட்ட கேட்க மேம், அவங்க வந்து இன்வைட் தான் பண்ணாங்க சரிங்களா, சொல்லி புரிய வச்சு நான் தான் உங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் வாங்கணும் நான் தான். அப்ப நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். சம்மந்தம் அவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, அவங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணுவாங்க பஸ்தான். புரியுதுங்களா? சரி விடுங்க சார், எனக்கு என் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க சார். எங்க வீட்டுக்காரர் என்னை டார்ச்சர் பண்றாரு சார். நானே ஏன் அப்படி பேசுறீங்க உங்கள்ட்ட, அவங்க ஃபேமிலி கிட்ட? ஃபேமிலி எதுக்கு கேக்குறீங்க? என்ன சார் ரைஸ் குத்தா என் ஃபேமிலி இருக்கிறதுக்கு? சரி, நான் உங்க ஃபேமிலி இழுத்தது என் தப்பு தான், நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு மன்னிப்பு கேட்டா சரியாப்படுமா? அவங்க ஒன்னு எங்கிட்ட தேம்பி எழுதிட்டு இருக்காங்க மேம். நான் தான் சார் அழுத, எங்க வீட்டுக்காரர் என்னை திட்டுறாரு. நானும் எனக்கு கால் பண்ணிருக்கணும். நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி நான் ஃபர்ஸ்டே அமௌண்ட் கட்டினப்பவே நான் வேணாம் திருப்பி ரிட்டர்ன் போடுங்க சார். நான் உங்கள்கிட்ட எவ்வளவு அழுகுறேன் சொல்லுங்க சார். உங்கள்கிட்ட சரி, அதுக்கப்புறம் எங்க தான் கேட்கணும் நீங்க சம்மந்தம். அவங்க ஃபோன் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? சரி, எனக்கு அமௌண்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க சார். நான் ஏமாந்துட்டோன்னு எனக்கு தோணுது சார். எங்க வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு சார். தயவு செஞ்சு அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். நான் ஒரு பொருளை அடகு வச்சுதான் சார் நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புனேன். சார் ஆமா மேம், அதான் கண்டிப்பா நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்களா, ஏதாச்சும் கண்டிப்பா பேசிருப்பேன் நானு. அதை நீங்க எடுத்தமா சம்மந்தம் அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டு அவங்க மனசு பத்தி நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணி பேசிக்கலாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா உங்க மேல?
கொடுக்கட்டும் சார், அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நான் வேணாம் சொல்லல, அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், போய் கொடுக்கட்டும் சார். கூட உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டு போயிடுவாங்க பாத்துங்க. பரவாயில்ல சார், போனா சார், நான் போறேன், நான் அதுக்கு நான் பயப்படல, நான் போறேன். நான் பயப்பட சொல்ல வரல, நீ பேசுறது கரெக்டா பேசுனீங்கன்னா வர வேண்டிய ஈஸியா கரெக்டா ஆயிடுச்சுல. நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, நான் அதான் அவங்க கேட்கறேன். நான் ஒன்னும் தப்பு தப்பா பேசலையே சார், நான் அவங்கள சிஸ்டர் நான் கேட்டேன் சார். அவங்க எது பரம்பரை அவங்க உடம்புக்கு அந்த குழந்தை போயிடும் வராது புரியல எனக்கு. அது அவங்களே வச்சு சின்ன ஒரு குழந்தை வச்சு தனியா இருக்காங்க. அப்ப அவங்க ஃபேமிலி அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் அவங்ககிட்ட கேட்டேன்ல சார், மேம் சொல்லுங்க சிஸ்டர், நீங்க தப்பு இல்ல, தப்பு சொல்லலையே. நான் அழுது கூட கேட்டேன். இல்ல நீங்க அப்பவே சொல்லிருக்காங்க இப்படி அமௌண்ட் கட்டுற மாதிரியா இருக்கும், அப்படி எப்படி தருவாங்க சொல்லல அவங்க. நீங்க திரும்ப 4 ஐடி போடுங்க, திரும்ப 5 ஐடி போடுங்க, திரும்ப நீங்களும் அப்படிதான் சார் சொன்னீங்க, திரும்ப 5 ஐடி போடுங்க, உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிங்க சொல்லிட்டேன் நானு, இந்த ஐடி பண்ணி நிப்பாட்டுங்க மேம், நீங்க கால் பேசுங்க சொல்லிட்டேன் நானு. சரியா? எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல சார், அமௌண்ட் எனக்கு பயமா இருக்கு, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் என்னை பேசி, நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அமௌண்டோட நீ வீட்டுக்கு வந்தா வா, இல்லைன்னா வராதுன்னு சொல்லிட்டாங்க என்னையே. அதான் நானும் சொல்றேன் மேம், அது எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சரியா நான் கொடுத்துருப்பேன் நானு. சரி இப்ப கொடுங்க சார், நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்ல, இப்ப எனக்கு கொடுங்க. இப்ப கேட்டு எப்படி மேம்? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே வார்த்தையை விடா வார்த்தை அள்ள முடியாது மேம், வார்த்தை விடும்போது பார்த்து விடணும். கரெக்டுங்களா? சம்பந்தமே இல்லாம பணம் வாங்கணும் நான் தான், நீங்க என்கிட்ட கேட்காம அவங்க ஒண்ணுமே அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க சம்பந்தம் இல்லாம. அவங்க தான் சார் எனக்கு உங்களை எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஜாயின் பண்ணி விடல, மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்ண வச்சாங்க, அவ்வளவுதான். அது உங்கள்கிட்ட தான் ஒன்று பேசியிருப்பாங்க, அதை போய் பேசினாங்களா உங்கள்கிட்ட? கிடையாதுல. எனக்கு அவங்க 10 காலுக்கு மேல பண்ணி அவங்க தான் ஜாயின் பண்ணி வச்சாங்க. நான் உங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு தனியாவும் நான் கால் பண்ணி கேட்டேன் சார். நான் உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பர்சனலாவும் நான் கால் பண்ணி கேட்டேன். நீங்க சொல்லுங்க அக்கா, உங்க தங்கச்சி மேக்கா என்னன்னு சொல்லுங்க அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு டீட்டெயில் சொல்லவே ஒண்ணும் இல்லதான் மேம். இப்ப என்ன ஆச்சு இதுல? என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல? எனக்கு இப்ப நான் ஏமாந்துட்டேன்னு தோணுது. நானும் அடுத்தவங்களுக்கு கால் பண்ணி நீங்க 200 ரூபாய் கட்டுங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லி என்னையமைக்க தானே நீங்க அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுவீங்க. திரும்ப அவங்க 10,000 ரூபாய் கட்டணும். என்னையமைக்க எத்தனை பேர் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல சார். நானே இப்ப கஷ்டப்பட்டேன். நானும் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன். சரியா? யாரும் கஷ்டப்படுறாங்க யாரும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்ல சார். இப்ப நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு சார். இப்ப எங்க வீட்டுக்காரர் எனக்கும் அவ்வளவு சண்டை, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னை மைக்காவில் மீறி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு வருத்தம் சார். எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல சார். அதுக்கு எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க சார். ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு சார். நான் உங்களுக்கு தான் நான் ஒரு ஆபீஸ் அட்ரஸ் கூட ரிட்டர்ன் பண்ணல சார். உங்க பர்சனல் நம்பர் ஜிபேக்கு தான் நான் ரிட்டர்ன் காசு அனுப்பியிருக்கேன் சார். மேம் அது ஆபீஸ் அட்ரஸ்க்குள்ள லிங்க்ல இருக்கு மேம். நீங்க அமௌண்ட் அனுப்பு, ஆட்டோமேட்டிக்கா அதுல போயிடும். சரியா? அமௌண்ட் பண்ணாதான் ஒரு பொருளே வரும், பயப்படாதீங்க சார். எனக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் ஒரு பொருளை வச்சு தான் சார் நான் பண்ணேன் சார். ப்ளீஸ் சார். அனுப்ப மாட்டாங்க மேம். சார் நீங்க நினைச்சா கண்டிப்பா அனுப்ப முடியும் சார். வாய்ப்பே இல்ல மேம். ஏன்னா நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை சார் ஜாயின் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை ஜாயின் பண்ணீங்க, கரெக்ட்டுங்களா? அதை வந்து ஐடி லாகின் பண்ணியாச்சு உங்களுக்கு மேம். சார் நீங்க நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியும் சார். எனக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல மேம், நிறைய பேர் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க, யாரும் கிடையாது ரிட்டர்ன். சரியா? ஏன்னா பர்மனெண்ட் பண்றது பர்மனெண்ட் கோசம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. பர்மனெண்ட் வந்துச்சுன்னா யாரும் கேன்சல் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது சார். நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க சார். எனக்கே தோணுது சார் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு. மத்தவங்க நீங்க நினைச்சிட்டு பண்ண முடியும் மேம். இது ஏமாத்து கம்பெனி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மண்டியில நீங்க ஏமாத சொல்லிட்டு எங்க ஏமாந்தீங்க? யாரை ஏமாத்துனீங்க? கண்டிப்பா நான் ஏமாத்துட்டேன் சார். நான் என்னை மாதிரி எனக்கு கால் பேசி திரும்பவும் நான் உங்களை இன்னொருத்தவங்களை ஏமாத்தணும்னு எனக்கு பிடிக்கல சார். ஏமாத்தணும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க மேம், அவ்வளவுதான் சார். நான் வாய்ப்பு கொடுக்க நான் விரும்பல சார். எனக்கு என் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். மேம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க மேம், சொன்னா புரிஞ்சுக்கீங்க. ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க சார். கண்டிப்பா பண்ண முடியும் சார். ப்ளீஸ் சார். வாய்ப்பே இல்ல மேம் சார். ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். காலையில அப்படி சொல்லாதீங்க மேம். மேடம் தரமாட்டாங்க மேம். ஒர்க் பண்ணுங்க, சம்பாதிக்கிறேன். பாதினா டைம் எடுத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. நான் சொல்றதை கேளுங்க சார். நான் திரும்ப ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கீழே நான் ஆள் சேர்க்கணும், அப்படிதானே சார்? இன்வைட் பண்ணுங்க மேம். வேலை பண்ண எங்க சம்பாதிச்சுருவாங்க? இன்வைட் பண்ணா உங்க வேலை, அதை மட்டும் பண்ணுங்க சார். அதே நான் ஏமாத்துறதுன்னு சொல்றேன். இன்வைட் பண்ணி திரும்ப நான் 200 ரூபாய் கட்டி அவங்கள சேர்த்து அது ஒரு ஏமாத்துறதானே சார்? சொல்லுங்க. நீங்க உங்க வேலை மேம், அது
உங்க சார் வேலையா நான் டெலகாலிங்னா ஒரு ஆபீஸ் காலா இருக்கும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இது அது இந்த office மாதிரி call இருக்குல்ல தான். சார், இது ஆபீஸ் கால் இல்லையா சார்? வேணா காலு இது ஆபீஸ் கால் இல்லையா? அவங்கள ஏமாத்துறதானே சார்? நீங்க 200 கட்டுங்க, அதோட முடியலையா சார்? திரும்பவும் என்ன சொல்றீங்க? திரும்பவும் நீங்க 13,900 கட்டுங்க அதை அப்படின்னு நான் பாத்துக்க சொல்றீங்க. போறேன் மேம். உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு வேலை என்னது? ஆபீஸ் கால் பேசி ஏதோ தூண பண்ண வைக்கிறேன் உங்க வேலையை. அவன் 10,000 பணம் கட்டிக்கிட்டு நான் என் வேலை பாத்துக்கிறேன். சரியா சார் அதையுமே என்னை நம்பி தான் சார் அவங்க கட்டுறாங்க, என்னை நம்பி தானே சார் அவங்க உள்ள வராங்க. அப்ப என்னை நம்பி அவங்கள ஏமாறாங்க மட்டும் சார். உங்க நம்பி வரல. சரியா உங்க நம்பி மட்டும் வரல. என்னி லாஸ்ட் நம்ம தான் ஜாயின் பண்றாங்களே நான் வச்சுக்கோங்க. சார் இல்ல சார், அது எனக்கு நீங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிருங்க சார் ப்ளீஸ் சார். என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு சார், தயவு செஞ்சு பண்ணிருங்க சார். வாய்ப்பே கிடையாது மேம். ஒர்க் பண்ணுங்க, நான் சம்பாதிக்கிறேன். சார் இது பேர் ஒர்க் இல்ல சார், இது பேர் ஏமாத்துறது சார். நானே ஏமாந்துட்டேன் சார், தயவு செஞ்சு பண்ணிருங்க சார். ரிட்டர்ன் பண்ணிருங்க சார் எப்படி மேம் ஏமாத்து? புரிய மாட்டேங்குது மேம். சார் உங்களை நான் அன்னைக்கே நான் ரிட்டர்ன் பண்ணுங்க சார் சொன்னேன், நீங்க அப்பவே முடியான்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போவும் எங்க வீட்டுல எவ்வளவு பேசி பார்த்தேன், எங்க வீட்டுக்காரு பேசுறா சார், எனக்கு சாகுறத தவிர வேற வழியே தெரியல சார். ப்ளீஸ் சார் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். மேம் நீங்க அழுவுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். சரியா உங்களுக்கு அழுது ஒரு பிரச்சனை கிடையாது, நான் வச்சுக்கோங்க. சார் எங்க வீட்டுக்காரர் என்னை திட்டுறாரு சார், நிஜமாவே நான் சூசைட் பண்ணிப்பேன் சார். எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க சார் ப்ளீஸ் சார். மேம் உங்க வீடியோ எடுத்துனா உங்க ஃபேமிலிக்குள்ள திட்டினா எங்க சம்மதம் சார் உங்களால தானே என்னை திட்டுறாங்க சொல்லுங்க. புரியல. நான் இப்ப உங்ககிட்ட காசு போட்டதுனால தானே என்னை திட்டுறாங்க. ஓகே இல்லைன்னா என்னை திட்ட மாட்டாங்கல்ல சார். நான் ஒரு வட்டி கடையில கொண்டு அடகு வச்சுதான் சார் நான் கட்டினேன்னு சொன்னேன். கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்க சார் ப்ளீஸ் சார். மேம் புரியுது மேம், புரியாம கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு என் செலவுக்கு போட்டு விட்டீங்களா? கிடையாதுல்ல. நீங்க ஒரு வாய்ப்பு சாயம் தான் போட்டு விட்டீங்க. அதுக்கான பில்லு வந்து ஒரு பொருள் வந்து போச்சு. வேற என்ன பண்ணணும் மேடம்? உங்களுக்கு எனக்கு பில்லும் வரல பொருள் வரலையே சார். நீங்க அதை கேன்சல் பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு கேன்சல் பண்ணிருங்க. உங்களுக்கு போட்டாச்சு மேம், பொருள் வந்துட்டு இருக்கு மேம். உங்களுக்கு அது எனக்கு அந்த கொரியர் வேணும், நான் ரிட்டர்ன் அனுப்பிடுறேன் சார். ஒரு மீஷோல கூட நான் கொரியர் ஆர்டர் போட்டா ரிட்டர்ன் அனுப்புனா எனக்கு திரும்ப ரிட்டர்ன் பேமெண்ட் வந்துடும் சார். நான் ரிட்டர்ன் அனுப்பிடுறேன், எனக்கு நீங்க பேமெண்ட் போட்டுடுங்க. ரிட்டர்ன் வாங்கிக்க ஒரு டைம் பண்ணா ரிட்டர்ன் கிடையாது. அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லையே சார். ஒரு மீஷோவும் ஒரு ஆபீஸ் தான் சார். ஒரு மீஷோ நிலைமை ரிட்டர்ன் இது வந்து பொருள் விற்கிற கம்பெனி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் கம்பெனி மாதிரி சரணாஸ் வந்து பெருசா கம்பெனி வச்சுட்டு பொருள் மட்டும் வித்துட்டு போயிடலாம். இது வாய்ப்பு கொடுக்குற கம்பெனி. எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம் சார். உங்க பொருள் வேணாம், எனக்கு வாய்ப்பு வேணும். ஒர்க் பண்ணுங்க மேம், சம்பாதிக்கிறேன். நான் உங்க பொருளை ரிட்டர்ன் அனுப்புறேன் சார். அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அப்படிதான் நடக்கும். நீங்க வேற அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க சார். எனக்கு வாய்ப்பு வேணாம் சார், தயவு செஞ்சு எனக்கு அமௌண்ட்டை போட்டு விடுங்க சார். வீட்டில் பிரச்சனையா இருக்கு சார். நம்ம எந்த பிரச்சனை வேணும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க மேம், சொன்னா புரிஞ்சுக்கிங்க. ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. சரியா நீங்க போட்டு விடுங்க சார். என் அமௌண்ட் ரிட்டர்ன் மேம் போட்டு எப்படி போட்டு சொல்ல புரியல மேம். எப்படி போட்டு விடுவாங்க? நீங்க போட்டு விடுங்க சார், ரொம்ப பிரச்சனையா இருக்கு போட்டு ஏன் அப்படி எப்படி புரியல எனக்கு. இது நீங்க கட்டினதுக்கு தான் உங்க பொருள் கொடுத்துடுவாங்க. எனக்கு நான் பொருள் வேணாம் சார், நான் ரிட்டர்ன் பண்றேன் சார். எனக்கு போட்டு விடுங்க சார் அமௌண்ட. சார் நான் ஏமாந்துட்டேன் சார், எனக்கு போட்டு விடுங்க சார். நான் அதே நான் ஏமாத்த இல்ல சார், நான் ஏமாத்த விரும்பல. நான் ஏமாந்தாமக்க நான் யாரும் ஏமாத்த விரும்பல சார். சார் போட்டு விடுங்க சார். சார் 13,900 போட்டு விட்டுருக்கேன், அதை போட்டு விடுங்க சார். அப்படிலாம் இல்லை மேம், அப்படிலாம் இல்லை மேம். சரியா நீங்க ஒர்க் பண்ணுங்க மேம், நாங்கள் சம்பாதிக்க வைக்கிறேன் நானு. என்ன சார் அப்படின்னா இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு 13,900 அமௌண்ட் போடலையா சார்? அனுப்பி விட்டேன். நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டீங்க மேம், நான் இல்லைன்னு சொல்லலையே. போட்டு விட்டீங்க தான். நான் போட்டதுக்கு பில் போட்டுட்டேன், அதை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்லனா நீங்க போட்ட பில் வரவே இல்லை சார். வேற யாரோ பேரை போட்டு எனக்கு பில் அனுப்பியிருக்கீங்க. நீங்க பில்லு எனக்கு போடவே வேணாம் சார். எனக்கு நான் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க சார். எப்படிமா வச்சிருப்பாங்க, சம்மந்தம் பேசாதீங்க மேம். பில் தகவல் வாட்ஸ்அப்ல போட்டுப்போம் மேம். உங்க அனுப்புற கூட வந்துருப்பேன், அது போட்டு தான் வச்சிருப்பாங்க. சரியா நான் எனக்கு பொருளை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார். எனக்கு நீங்க போட்டு விடுங்க சார் அமௌண்ட், தயவு செஞ்சு. வாய்ப்பே இல்லை மேம் சார். உங்க தங்கச்சி மாக்கா நினைச்சு போட்டு விடுங்க சார். தங்கச்சிக்கு அனுப்ப மாட்டேன் சார். தங்கச்சிக்கு அனுப்ப மாட்டேன் சார். அனுப்பி விடுங்க சார், ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். என் மேம் அமௌண்ட் அனுப்ப எனக்கு மாட்டாங்க விடுங்க சொல்ல சார். போய். ஐயோ மேம், நான் கம்பெனி ஓனர் கிடையாது மேம், நான் வச்சுக்கோங்க. சரியா நீங்க அமௌண்ட் அனுப்ப கோயம்புத்தூர் அனுப்புனாதான் ஒரு பொருளே கொடுப்பாங்க, ஐடி நம்பர் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஐடி நம்பர் வந்துச்சு உங்களுக்கு. சரியா சார் நான் ஒன்றும் கம்பெனிக்கு அனுப்பலையா சார், உங்க நம்பருக்கு சார் அனுப்புனேன். நான் டேரக்டா கம்பெனிக்கு அனுப்ப முடியாது மேம், அனுப்ப முடியும். கம்ப்ளீட்டா கம்பெனிக்கு அனுப்ப முடியாது, அதனால சொல்றேன் நானு. சரியா
கம்பெனி அனுப்ப கம்பெனி அனுப்ப சொல்றேன். கம்பெனி அனுப்ப முடியாதுன்னா எனக்கு அனுப்ப சொல்றேன். சார் நல்லா மொத்தமா பிரச்சனையா இருக்கு சார். சார் நீ அமௌண்ட் நான் போட்டு வீட்டுல பேசுமா? அவங்க நான் வீட்டை வீட்டுல விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சார். நான் வெளியே இருந்து தான் பேசுறேன். ஏனாச்சு? இப்படி அமௌண்டோட வா, நீனா வராத, இப்படி பிரச்சனையா இருக்கு, நீ ஏமாந்துட்ட, இப்படி கொண்டு காலில் வந்த தோட்டை கொண்டு அடகு வச்சுட்டு இப்படி கட்டியிருக்கிய, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ கேட்டியா அப்படின்னு நீங்க தோட்டு அனுப்பிட்டாங்க. என் கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருக்கேன் சார் காலையில இருந்து. வீடு போகணும். ஹஸ்பண்ட் அவங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க சார். அவ்வளவு மோசமா உங்க ஹஸ்பண்ட் காரு சார் புள்ளி ரோட்டு விடுறதுக்கு இப்படி ஏமாந்துட்டா எப்படி சார் என்ன இது பண்ணுவாங்க சொல்லுங்க? 13,900 ரூபாய் கட்டி இப்படி ஏமாந்துட்டு அப்படி எப்படி சார் இது பண்ணுவாங்க சொல்லுங்க? அதுல 10 மணி ரோட்ல விட்டுருவாங்க. நல்ல ஹஸ்பண்ட் மேம் உங்க ஹஸ்பண்ட். அதான் சார் என் ஹஸ்பண்ட் அப்படியே இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல நீ அது வேணான்னு சொல்றாங்க. நான் அவங்க பேச்ச கேட்டு இருந்துக்கிறேன் சார். எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். ஹஸ்பண்ட் பேசணுமா? இல்ல சார் நீங்க என்ன பேச வேணாம், என் அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருங்க. நீங்க ஹஸ்பண்ட் பேசணும் கூட. அவங்க இங்க இல்ல, எனக்கு காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க. புரியல. அவங்க என்னை அழைச்சி வரட்டிட்டு வேலைக்கு போயிட்டாங்க சார். அவங்க வாரதுக்குள்ள என் பொருள் அமௌண்ட் எல்லாம் வீட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி போன் கேளுங்க. போன் நான் பேசுறேன் சார். நீங்க அவங்ககிட்ட என்ன ஒன்றும் பேச வேணாம், திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை இழுக்காதீங்க சார். என் அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க சார். மேம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க சொன்னா புரிஞ்சுக்கிங்க மேம். சரியா சார்? பண்ணி விடுங்க சார் ப்ளீஸ் சார். வாய்ப்பே இல்லை மேம். ஒர்க் பண்ணுங்க சம்பாதிக்க. சரியா? எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை சார். சார் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விடுங்க சார். திரும்ப திரும்ப நான் பேசி நான் காலிங் பேசி திரும்ப திரும்ப எத்தனை பேரு சார் இதே மாதிரி அமௌண்ட் கட்டி ஏமாறுவாங்க சார். நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். அவங்க பாவம் தானே சார், என்னைய மாதிரி அவங்க பாவம் தானே சார். எவ்வளவு ஏமாறுவாங்க. எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணி நான் பாத்துக்கிறேன் மேம். உங்க வேலை நீங்க மட்டும் பாருங்க மேம். உங்க வேலை நான் வேலை பார்த்தா இன்கம் தர போறேன். சம்பாதிச்சா பணம் வர போகுது. முடிஞ்சு போச்சு. வேலை பாரு முடிஞ்சு போச்சு. வேலை பாரு தயவுசெய்து வேலை பார்த்து இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. இல்ல சார் எனக்கு இதுல விருப்பம் இல்லை சார். சார் அனுப்பிவிடுங்க சார். அனுப்ப மாட்டாங்க மேம். சார் நீங்க நினைச்சா கண்டிப்பா அனுப்பலாம் சார். அனுப்பிவிடுங்க சார். என்னை திரும்ப திரும்ப ஏமாற வைக்காதீங்க சார். நான் இப்பவே ஏமாந்துட்டேன் சார். அனுப்பிவிடுங்க சார். கேட்டு பாக்குறேன் மேம். சரியா? சரி சார். சார் ஹலோ சார். ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. அதற்கு பிறகு இந்த பெண்மணி கால் பண்ணி சார் நீங்கள் கம்பெனியில் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பேசினேன், பணம் திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் சம்பாதிக்க நான் வேலை பார்க்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ எப்படியாக இந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, இந்த டீம் எப்படி வந்து மக்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் மக்களே. அதாவது உள்ளே வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உள்ளே வரும்பொழுது ஏதோ ஒரு கம்பெனிக்கு டெலிமார்க்கெட்டிங் பண்ணி தரணும் போல. ஸோ லீட்ஸ் கொடுத்துருவாங்க, டெலிமார்க்கெட்டிங் பண்ணி தரணும், பண்ணி கொடுத்து அதில் ஏதாவது சேல்ஸ் எடுத்து கொடுக்கணும் போல அப்படின்னு தான் நினச்சி நான் உள்ளே வந்தேன். ஆனால் இது டோட்டலாக எப்படி இது வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத உணரும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரியே பல பெண்கள் ஏமாற்றப்பட்டக்கூடாது அப்படின்னு நல்லெண்ணத்தினால ராமநாதபுரம் சைபர் கிரைம் விங்கில் போய் இவங்க வந்து போன 9/6/2026 அப்போ போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎஸ்ஐஆர் போடுறாங்க. இதுவரை 6 days ஆயிடுச்சு மக்களே, இதுவரை எஃப்ஐஆர் போடப்படவில்லை. எஃப்ஐஆர் போட்டால் தான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த விசாரணை தொடங்குவாங்க, நம்ம எல்லாமே தெரியும். பட் எஃப்ஐஆர் இன்னும் போடாமல் இருக்காங்க. இன்று வரை அந்த சபரீஷ் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆனில் தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவரை சைபர் கிரைம் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுல என்ன சொல்ல வருது? தாவேகாவுடைய தலைவர் மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், ஆக்ஷன் உடனடியாக எடுப்பேன்னு சொல்றாரு. இது நம்ம அரசு குற்றம் சொல்றதுக்கான இந்த வார்த்தையை நம்ம சொல்ல. என்னதான் அரசு மேல இருக்கவங்க சொன்னாலும் கீழே உள்ளவங்க வேலை பார்க்குறாங்களா, டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்களா அப்படி இது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? கன்சர்ன் மினிஸ்டருடையது தான். இப்போ கன்சர்ன் மினிஸ்டர் யாரு? ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஆப்வியஸ்லி சிஎம் தான். ஸோ இதுவரையில் இந்த அமௌண்ட் திருப்பியும் வரல, இந்த கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலை, எஃப்ஐஆரே பதிவு பண்ணப்படலை. இப்போ இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் இன்னும் என்ன மாதிரி எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, எனக்கும் பணம் திரும்ப வாபஸ் வரணும், நான் இந்த பிஸ்னஸே வேணான்னு சொல்றேன்,
எனக்கு கொடுத்த கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. பில்லு போட்டாச்சு தான், திருப்பிலாம் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இங்கே பாதிக்கப்படுவாங்க? அப்போ ஆக்ஷன் விரைவா எடுத்தா தானே சார் இந்த கம்பெனி வந்து மேற்கொண்டு அறியுமே எதுவும் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க பாதிக்கப்பட்ட பெண்மணி. இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக அரசாங்கம் மற்றும் காவல்துறை? ரெண்டாவது விஷயம், இதே மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா பெண்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நீங்க போய் ஏமாந்துடாதீங்க. இது இந்த மாதிரியான வேலைகளாக இருக்கின்றன. ஸோ இந்த வேலைகள்ல ஈடுபாடு இல்லாதவர்கள், இப்படி ஃபோன் போட்டு மற்றவங்களை ஏமாத்தி காசு அவங்க நினைக்கக்கூடியவர்கள், நிச்சயமா அந்த வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க. உங்க பணமும் போயிடும், பீஸ் ஆஃப் மைண்டும் போயிடும்ன்றதை நீங்க பார்க்கணும். நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.